Hi everyone, welcome to Trade Only in the Zone YouTube channel. நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸோட பெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் மேஜர் கரன்சியான 3 ஸ்கிரிப்ட் பத்தி அனலைஸ் பண்ண போறோம் கம்மிங் வீக். ஸோ இது கம்ப்ளீட்டாவே தமிழ்ல தான் இருக்க போகுது. ஸோ ஆஸ் பர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட் அண்ட் ஃபியூ சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸோ நான் எப்படி ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா அதுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி நான் பண்ணுவேன், அதுபடி எப்படி நான் ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ணுவேன். ஸோ இதை அனலைஸ் பண்றதுதான் இருக்கிறதுலே இந்த மெயின் திங். ஏன்னா நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேவரா மார்க்கெட் நீங்க நினைச்சபடி நீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்க, பேரிஷா புல்லிஷா நீங்க அனலைஸ் பண்றீங்க இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் டர்ன் ஆகும்போது நீங்க கான்ஃபிடென்ட்டா வந்து ட்ரேட் எடுக்கலாம். அதுக்காக நான் வந்து புல்லிஷ்ல வியூ வச்சிருக்கேன், கண்டிப்பா வந்து நான் பை தான் பண்ண போறேன் அப்படின்ட்டு நீங்க செல் ட்ரெண்ட்ல போய் செல் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸோ இது மார்க்கெட் வந்து புல்லிஷா பேரிஷா, ஸோ நம்ம வந்து செல் பண்ண போறோமா பை பண்ண போறோமா, எதுக்காக அங்க நம்ம செல்லோ பையோ எடுக்கணும், எந்த லெவல நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லெவல் அப்படி ஸ்டாப் லாஸ் லெவலா வைக்கணும், இதை பத்தி எல்லாமே இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வில் சி ஒன் பை ஒன், ஒரு ஸ்கிரிப்டா வந்து பார்ப்போம். ஒரு 3 கரன்சி மட்டும் எடுத்துக்கலாம், மேஜர் கரன்சி எடுத்துக்கலாம். கம்மிங் வீக் இதுல நான் ட்ரேட் பண்ண போறேன், என்னோட லைவ் அக்கௌண்ட்லயே நான் பண்ண போறேன். ஸோ அதுக்கான அனலைஸ் தான் இது. ஸோ அது எப்படி வந்து அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி நான் பிளான் ட்ரேட் செட்டப் வந்து கம்மிங் வீக் நான் பண்றேன் அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டி தான் நம்ம முதல் பார்க்க போற ஸ்கிரிப்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து தான் அந்த ட்ரெண்டை வந்து பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி லோ டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து அந்த ட்ரேடை வந்து செட்டப் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து நான் வீக்லி சார்ட் வச்சிருக்கேன். ஸோ வீக்லி சார்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜஸ்ட் ரீப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க வந்து ஸ்கிரீன் வச்சிருந்தாலும் சரி ஒருவாட்டி இது வந்து ரீப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச், அதாவது ஹை அண்ட் லோ இந்த ரேஞ்ச் வந்து தெரியும். ஸோ இப்போ இவ்வளவுதான் போதும். நீங்க இதுக்கு பின்னாடியும் நீங்க போய் இன்னும் பழைய டேட்டா எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த டேட்டா எடுத்தீங்கன்னாவே போதும். வீக்லியை பொறுத்த வரையும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஃபார்ம் ஆயிருக்கு, இது ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த ஃபாலுக்கு அப்புறம் ஒரு ரைஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் மார்க்கெட் வந்து இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் கப் அண்ட் ஹேண்டில் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்து வீக்லியில வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்து வீக்லியில இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இது உடனே மேல போயிடுமா அப்படின்னா இது வீக்லி சார்ட்டுங்க. நமக்கு வந்து இன்னும் நிறைய மினிமம்னாலும் 1 இயர் 2 இயர் கூட ஆயிடும் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி மேல போறதுக்கு. வீக்லியை பொறுத்த வரையும் இப்போ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஃபாலுக்கு அப்புறம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த நியர் த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க இருந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி செல்லிங் நடந்திருக்கு. ஸோ அகெயின் இது வந்து புஷ் பண்ணது மேல. ஸோ அகெயின் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கீழே கூட வரலாம், இல்ல மேலேயும் போகலாம். இது வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ல அடுத்த டைம் ஃப்ரேம்ல போய் நம்ம செக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கு இல்லைங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த க்ளோசிங் இப்போ லைன் சார்ட் வச்சு நீங்க போட்டாலும் பரவாயில்ல, கேண்டில் ஸ்டிக் வச்சு போட்டாலும் பரவாயில்ல. லைன் சார்ட் எடுத்தீங்கன்னா இந்த ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. இதுவே அப்படியே நீங்க கேண்டில் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதோட ஹை லெவல் வரையும் அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ரேஞ்சு. இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ண போகுது. கம்மிங் வீக்லியில பொறுத்த வரையும் இப்போ சப்போர்ட் அப்படின்னா எங்க எடுத்துக்கலாம், சப்போர்ட்னு வேணும் இல்லைங்களா. ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்தா ஒரு சப்போர்ட் வேணும். சப்போர்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபார் அவே. ஸோ இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த சப்போர்ட் எல்லாம் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால நியர்பை சப்போர்ட் என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். நியர்பை சப்போர்ட் அப்படின்னா வீக்லியை பொறுத்த வரையும் இந்த ரேஞ்ச் தாங்க சப்போர்ட். ஸோ இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். இது நீங்க வீக்லியில மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அடுத்த டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அந்த கிளியர் சப்போர்ட் வந்து கிடைச்சிடும். வீக்லின்றதால உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா தெரியாது. வந்து அடுத்த டைம் ஃப்ரேமான 4 ஹவர் அந்த சீக்வன்ஸ்லேயே போயிடலாம். இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேம் நான் வச்சு சேம் அதே தான். இப்போ வந்து நீங்க எங்க வச்சாலும் ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கரண்ட்ல மூவ்மெண்ட் என்ன இருக்குன்றது தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. சரிங்களா. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ கொஞ்சம் மினிமைஸ் பண்ணீங்கனாலும் ஓகே, அப்படியே பாத்தீங்கன்னாலும் ஓகே. இப்போ கம்ப்ளீட்டா ஒரு ட்ரெண்ட். இப்போ வீக்லி எடுத்து நம்ம வந்து டிரா பண்ணிட்டோம், ஐஎன்லோ வந்து டிரா பண்ணிட்டோம். வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஃபார் அவே. இப்போ ஆஸ் பர் 4 ஹவர் வந்து இங்க இருக்கு ரெசிஸ்டன்ஸ் வீக்லியோடது. மார்க்கெட் வந்து இங்க போறதுக்கு தான் இப்போ வந்து ட்ரை பண்ணுது. நான் ரெசிஸ்டன்ஸுக்கு போகணும்,
ரெசிஸ்டன்ஸ் போறதுக்கு ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நடக்கிற இதெல்லாம் மூவ்மெண்ட். சரிங்களா? இதை வந்து இப்போ 4 ஹவர்ல வந்து எடுத்துட்டோம். 4 ஹவர்ல வந்து நீங்க ஸ்கிரீனை வந்து ரீசெட் பண்ணி வச்சுப்பீங்க. ஸ்கிரீனை ரீசெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஹை. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இல்லை இல்லைங்களா? ஸோ அதனால கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்து. ஆமா, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து மார்க்கெட் வந்து இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றேன், அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் மார்க் பண்றேன். சேம் நீங்க வந்து சேம் லைன் சார்ட் மாத்தோம் இல்லைங்களா? ஸோ லைன் சார்ட் மாத்துறீங்கன்னா ஓகே. இல்ல கேண்டில்லே என்னால வந்து டிராப் பண்ண முடியும், அந்த ஜோனை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், அதாவது டிராப் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க டிராப் பண்ணிடுங்க. ஸோ இந்த லெவல் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஒரு சப்ளை ஜோனா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ கீழே இறங்கி வந்துச்சுன்னா நான் சப்போர்ட்டா எதை எடுத்துக்கிறது, கண்டிப்பா வந்து 4 ஹவர் பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச் தான் அங்கே சப்போர்ட்டு. ஸோ இங்க இருந்து மேலே ஃபிளாட் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ இதையே வந்து சப்போர்ட் லைனும் வச்சு, ஸோ இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட். ஸோ இது வந்து இந்த ரேஞ்ச் வந்து, சரிங்களா? இதுதான் வந்து இப்போ சப்போர்ட். பாட்டம்ல வந்து இது சப்போர்ட், டாப்ல இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இது வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு விஷயம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா, டெக்னிக்கல் அனலிஸ்டா இருந்து நீங்க டெக்னிக்கலா தெரியும் அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் படக்கூடிய விஷயங்கள் வந்து ஒன்னொன்னா நீங்க மார்க் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வாட்டியும் இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அடுத்து இந்த இடம் சப்போர்ட், அகெயின் வந்து இந்த இடம் சப்போர்ட். ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒன், இந்த பேஸை விட்டுடலாம். ஸோ பேஸ் வந்து அவசியம் இல்லை. ஸோ இது வந்து 1. ஸோ சின்ஸ் இட் இஸ் சப்போர்ட், ஸோ வில் மார்க்கெட் இன் கிரீன். ஸோ கலராக பண்றது முக்கியம் இல்லைங்க, கரெக்டாக அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து சப்போர்ட் லெவல். ஸோ இப்போ உங்களுக்கு யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேரோ ரேஞ்ச், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இட் க்ளோஸ் த பேரிஷ்னஸ். இப்போ வந்து சடனா வந்து செல்லர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டம் பண்றப்ப கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் டைம் உடைக்க ட்ரை பண்ணப்ப புஷ் பண்ணிட்டாங்க, அதாவது லோவர் லோ மாதிரி கிரியேட் ஆயிருச்சு மார்க்கெட். அப்ப என்ன ஆகலாம், இன்கேஸ் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா ஒண்ணு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ் ஆகணும், அப்படி இல்லைன்னா பிரேக் பண்ணிட்டு கீழே வரணும். சரிங்களா? இது ரெண்டு தான் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி அடுத்த டைம் ஃப்ரேம், ஏன்னா வீக்லி இல்லைங்களா, இப்போ 4 ஹவர் எடுத்து நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் பேரிஷ் வியூ வந்துடலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸுங்க, இந்த இடம் ஃபுல்லாவே ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட் அங்கதான் இருக்கு. இப்போ நீங்க வந்து பை பண்றது சஜஸ்டட் கிடையாது. பை எங்க பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தா பை பண்ணுங்க, இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தா பை பண்ணலாம். இன்கேஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் வந்தா செல் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க கரண்ட்ல என்ன பண்றதுங்க, இப்போ மண்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கரண்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரு டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இது 4 ஹவர் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்த டைம் ஃப்ரேம் நம்ம 30 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ 30 மினிட்ஸ்ல சேம் ஸ்க்ரீனை ரீசெட் பண்றீங்க. இப்போ கிளீனா வந்து அந்த ஏரியாவில் வந்து, அதாவது லைன் ஆஃப் அந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதுல வந்து நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும் இல்லைங்களா? இப்போ 30 மினிட்ஸ்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும். இப்போ 30 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட், ஆக்சுவலா வந்து இந்த இடம் வந்து நல்ல சப்போர்ட் ஏரியா பாருங்க, இந்த இடம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. ஸோ இப்போ சப்போர்ட் வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி டச் பண்ணியாச்சு, ஆனா அந்த லோ உடைக்கல, அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ரீவியஸ் லோ, இந்த லோ இன்னும் சேஃபா இருக்கு. இங்கிருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு மார்க்கெட் இறங்கி வந்து இந்த லோ உடைச்சிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வரலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து ஒரு சின்ன ரிவர்சல், அதாவது கிரீன் கேண்டிலா கண்டினியூஸா வந்துட்டு இருக்கீங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ல இந்த ஃபாலுக்கு அப்புறம் கிரீன் கேண்டிலா வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த லெவல் ஆஃப் ஃபால் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இங்க வரையும் போகலாம். ஏன்னா இந்த லெவல் வரையும் போகலாம், இல்ல ரிவர்ஸ் கூட ஆயிடலாம். ஏன் ரிவர்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த லோ பாருங்க இன்னமும் பிரேக் ஆகல அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்ல இன்னும் 30 மினிட்ஸை பொறுத்த வரையும் ஒரு லோவர் லோ இன்னும் ஃபார்ம் ஆகல. அதனால அகெயின் ஒரு ஐ நம்ம வந்து நினைக்கலாம், ஓ இது ஆல்ரெடி ரிஜெக்ஷன், மறுபடியும் ரிஜெக்ஷன், இப்போ விழுந்துரும் அப்படின்னு நினைக்கிறது ஓகேங்க. பட் ஆக்சுவலா என்ன வந்து நீங்க பாக்குறீங்களோ அதுதான் ட்ரேடிங். நீங்க நினைக்கிறது ட்ரேடிங் கிடையாது, நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்றதுதான் ட்ரேடிங். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபாலு, இதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பேக், இங்கேயும் வந்து ஐ வந்து உடைக்காம மறுபடியும் லோ வருது, இந்த லோவையும் உடைக்காம இருக்கு மார்க்கெட். என்ன ஆகுது, ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் வந்து மார்க்கெட் வந்து டிராவல் ஆக ட்ரை பண்ணும். அப்ப என்ன பண்ணலாம், இப்போ வந்து நம்ம இன்ட்ராடே
அதாவது வீக்லியில வந்து மண்டேல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஃப்ரைடே வரையும் நம்ம பண்ணணும் ட்ரேடு. ஸோ மண்டே ட்ரேடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த லெவல் வந்து நான் சப்போர்ட்டா வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ 30 மினிட்ஸை பொறுத்தவரையும் ஒரு ஸ்விங் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு, ஒரு ஐ வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்விங் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த ஹை, இந்த ஐ டு லோ ஃபிபோ எடுத்திருக்கேன் நான். ஸோ ஐ டு லோ ஃபிபோ எடுத்துக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போகலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க, ஸோ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்தவரையும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம், நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டே வரலாம் நான் நினைக்கிறேன். அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா, இன்னும் கொஞ்சம் டவுன் வந்துட்டு அப்படி ஒரு ஸ்விங்கு ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து மறுபடியும் இஃப் ஐ கெட் அ செல்லிங் சான்ஸ், அதாவது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எனக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா ஐ வில் கோ ஃபார் அ செல் டில் திஸ் ட்ரெண்ட் லைன் டார்கெட். ஓகேங்களா? இதுதான் என்னோட ட்ரேட் செட்டப் ஃபார் மண்டே கூட ட்ரேட் செட்டப். இது அப்படியே வீக்கெண்ட் வரையும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மேல இருந்து அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். மண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனா என்ன பண்றது? ஸோ இது எல்லாமே இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, ஒரு சிம்பிள் அனாலிசிஸ் இப்படி வச்சுப்போம். ஸோ சின்ஸ் ஐ நோ ஹார்மோனிக்ஸ், ஸோ எனக்கு கொஞ்சம் ஹார்மோனிக் பேட்டர்ன் தெரியும் அப்படின்றதுனால இப்போ இந்த டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு ஹார்மோனிக் எடுக்கிறேன். ஹார்மோனிக் பத்தி உங்களுக்கு தெரியணும், அந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் பத்தி தெரியணும்னா ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம சேனல்ல வந்து யூடியூப் சேனல்ல அவைலபிள் இருக்கு. நீங்க வந்து ட்ரைனிங் அப்படின்ற ஒரு சப்டைட்டிலுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன், புல்லிஷ்ல வந்து பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேபி இன்கேஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிட்டா கூட இந்த ரேஞ்ச், அதாவது இந்த 886 ரிவர்சல்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து மறுபடியும் ஒரு பவுன்ஸ் வந்து வரும். ஸோ அங்கே பையிங்கையும் நம்ம பார்க்கலாம். ஏன் பவுன்ஸ் வரும் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இல்லைங்களா, இப்போ இது இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆனா இந்த லெவல் வரையும் ஃபால் ஆயிட்டு அகெயின் இதை போய் ரீடெஸ்ட் பண்ணலாம். அதுக்காக இந்த பவுன்ஸ் நடக்கலாம். அப்புறம் வந்து இன்னும் கீழே போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனா அந்த 4 hour டைம் ஃப்ரேமோட டார்கெட் வந்து நோக்கி கீழே இறங்க ஆரம்பிச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஹார்மோனிக் பேட்டர்னும் இருக்கு. இப்போ என்னோட வியூ ஈரோ யூஎஸ்டியை பொறுத்த வரையும் இந்த ஷார்ட் டைம் ஃப்ரேம் வரையும் வந்தாச்சு. நம்ம என்னோட வியூ என்னன்னா, 4 hourலயும் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரிஜெக்ட் ஆனதை பார்த்தோம். 30 மினிட்ஸ்லயும் நான் எனக்கு செல் சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால என்ன பண்றேன், நான் ஃபிபோ போட்டுட்டு இதுல அந்த கோல்டன் ரேஷியோ லெவல்ஸ், அதாவது 5ல இருந்து 618, இந்த 618 இல்ல 50 அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு இப்போ வந்து செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஐ வில் பி செல்லிங். ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, ரிவர்சல் நடக்கணுங்க. ஒரு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகணும்னா ஒன்னு கேண்டில்ஸ்டிக் நீங்க பார்க்கணும், அப்படி இல்லைன்னா என்ன பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா, ஸோ நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஸோ இங்க இருந்து ஒரு டவுன் ஃபால் இல்லைங்களா, ஸோ அகெயின் தேர் மே பி எ ஃபுல் பேக். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃபுல் பேக் இருக்கலாம். ஃபுல் பேக் அப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணலாம் அப்படின்றது என்னோட வியூ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் போயிட்ட அப்புறம் ஒரு சின்னதா ஒரு இடம் சொல்றது ட்ரெண்ட் ரிவர்ஸ் அப்படி இல்லையா, இதே இடத்துல ஒரு டபுள் டாப், இப்படி ஒரு டபுள் டாப். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆனா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா நீங்க எடுத்துக்கலாம். டார்கெட் வந்து ஸோ இப்போ இவ்வளவு தூரம் நீங்க டார்கெட் எடுக்கிறப்ப இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ ஐ தான் நீங்க ஸ்டாப் லாஸா வந்து வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல எந்த ட்ரேடும் கிடையாது. இப்போ நான் இந்த இடத்துல ஷார்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த ஐ தான் வந்து எஸ்எல். சரிங்களா? அரௌண்ட் 30 பிப் 33 பிப் போகுது. இப்போ நீங்க ஸ்டாக் இதுக்கான டார்கெட்னு வச்சீங்கன்னா அரௌண்ட் 1:2, அதாவது 700 பாயிண்ட்ஸ், அதை வந்து 70 பிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டார்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கு. ஸோ இந்த லெவல்ல வந்து நான் வந்து செல்லிங் பார்த்தேன்னா எனக்கு வந்து இந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரேட் செட் ஆஃப் ஈரோ யூஎஸ்டி. ஓகேங்களா? அடுத்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபிபி யூஎஸ்டி. ரெண்டுமே சிமிலரா இருக்குதான் சான்ஸ். ஏன்னா எல்லாமே ரெண்டுத்துலயுமே வந்து யூஎஸ்டி வந்து கோர் கரன்சி. ஸோ இப்போ வந்து நம்ம ஜிபிபி யூஎஸ்டி வந்து வீக்லில இருந்து பார்த்துக்கலாம். இப்போ வீக்லி சார்ட் சேம் நான் ஸ்க்ரீனை வந்து ரீசெட் பண்ணிட்டேன். இதுலயும் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து கிளியரா அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த ஜோன்ல வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டி எங்கேயும் அதிகம்.
சின்ஸ் வீக்லி அப்படின்றதுனால சப்போர்ட் ரொம்ப ஃபார் அவே. வேணா இந்த லெவலை வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். ஏன் இதை வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ப்ரீவியஸா இந்த இடம் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னாவே தெரியும். இந்த லெவல் வந்து ப்ரீவியஸா வந்து மார்க்கெட் ட்ரை பண்ணப்பெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கான ரீடெஸ்ட் கூட இன்னும் வரல. ஸோ இந்த ரீடெஸ்ட்டும் வரலாம், அகைன் ரீடெஸ்ட்டும் வரலாம் அப்படின்றது என்னோட வியூ. ஸோ வில் சி ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் போய் பார்ப்போம். இந்த வீக்லி லெவல், அதாவது வீக்லி சார்ட்டை பொறுத்த வரையும் ரிஜெக்ஷன், இங்கேயும் ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் வந்திருக்கு, அகைன் ஒரு புல் பேக். இந்த கேண்டில்லையும் செல்லர்ஸ் வந்து லைட்டா என்டர் ஆகிறாங்க. ஸோ மேபி டவுன்ஃபால் இருக்கலாம். ஏன்னா யூரோ யூஎஸ்டி பார்க்குறப்பையும் டவுன்ஃபால் தான் சான்சஸ் இருந்தது. ஈவன் ஜிபிபிலும் அதுதான் தெரியுது. ஸோ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் 4 hour. சரிங்களா? 4 hour நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ 4 hourல வந்து சேம் ஸ்க்ரீனை ரீசெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் எதா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆமா, இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ரெசிஸ்ட் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் நடக்குது. சரிங்களா? அந்த இடத்துல திரும்பவும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் டைப் ஆஃப் கடைசியா பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்ப என்ன, இந்த இடமும் ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட்டா இருக்கு. பட் அது வந்து ரீடெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ தெரியுங்களா? இந்த இடம் பாருங்க, இந்த லைன் வந்து நீங்க ரெசிஸ்டன்ஸை டிரா பண்ணீங்க அப்படின்னா இந்த இடம் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. பட் அகெயின் வந்து கீழே வந்து டவுன் ஆகிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு அந்த கேண்டில் சென்டிமெண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் பாருங்க, ஒரு நல்ல ஒரு பின் பார். ஸோ அதுக்காக கண்டினியூஷன் வந்து ஸ்ட்ராங் ஒரு ரெட் கேண்டில். ஸோ இதெல்லாம் வந்து செல்லரை வந்து இண்டிகேட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கான டெம்பரரி, அதாவது ஷார்ட் டேர்ம் 1 வீக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்துப்போம். இதுதான் வந்து ப்ரீவியஸ் லெவல் பிரேக் அவுட்டுங்க. அது ஆல்ரெடி ரீடெஸ்டும் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. இந்த ரேஞ்சு. ஸோ இது வந்து ஒரு பண்ணிட்டு இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து யூரோ யூஎஸ்டியில பார்த்த மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷனுக்கு வரல. ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ஒரு மாதிரி பிரேக் அவுட் அகெயின் வந்து ஃபார்ம் ஆகுது. பட் ட்ரெண்ட் லைன் இல்லாம ஒரு எண்டிங் டயகனல், அதாவது ஒரு வெட்ஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஐ டேக் திஸ். பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரெண்ட் லைன் 4 hourல. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வெட்ஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எண்டிங் டயகனல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஒரு வெட்ஜ் பேட்டர்ன் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பேரிஷ்ல வந்து இருக்கு. ஸோ பேரிஷ்னஸ் வந்து இது இந்த பேட்டர்னை பொறுத்த வரையும் 4 hourல. இப்போ 4 hourல வந்து பேரிஷ். இன்னொன்று என்னன்னு பார்த்துக்கிங்கன்னா, ஒரு ரொம்ப க்ளோசர் டு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட்டு அகெயின் வந்து ஏதாவது ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடம் சப்போர்ட்டு, அகெயின் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டு, அகெயின் தேர்ட் டைம் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன், ஆகலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் வந்து கேண்டில்ஸ் வர்றப்ப இப்போ பிரேக் ஆயிடலாம், அப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட கீழே போகலாம். சரிங்களா? அதை 30 minutesல பார்ப்போம், என்ன ஸ்ட்ரக்சர்ல வந்து 30 minutesல இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ரேஞ்சு. ஸோ இங்கேயும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், அகெயின் இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகல, பட் இந்த சேம் லெவல்ல ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சேம் லெவல்ல இந்த ரிஜெக்ஷன் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ வில் மூவ் ஆன் டு 30 minutes டைம். இப்போ 30 minutes நான் எடுத்துக்கிறேன். இப்போ 30 minutesன்னு பார்க்குறப்ப எஸ் வி ஹவ் ஆல்ரெடி ட்ரான் எவ்ரிதிங். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 minutes சேம் ஸ்க்ரீனை ரீசெட் பண்ணிப்போம். ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்க, மார்க்கெட் இங்கிருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, அகெயின் ரீடெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா? இது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாப் அவுட். நிறைய பேருக்கு வந்து எஸ்எல் அடிச்சிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியரா ரிஜெக்ஷன் இந்த சேம் ஹைல வந்து ஆகுது. ஓகேங்களா? இதை டபுள் டாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த இடம் ஆல்மோஸ்ட் டபுள் டாப்பா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஐ எம் நாட் கோயிங் டு டேக் இட் என்டையர் டபுள் டாப் டார்கெட். ஸோ ஒன்லி ஃபால் எதிர்பார்க்குறேன். பட் டபுள் டாப்கான டார்கெட் வந்து யூஸ்வலா வந்து இந்த ரேஞ்சை தான் வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை நம்ம எடுக்க போறது இல்லை.
அதை நம்ம எடுக்க போறதுல ஒன்லி வந்து இந்த ட்ரெண்ட் லைன், அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவலா வந்து டார்கெட் எடுத்துக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இந்த ட்ரெண்ட் லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதுங்க. ஸோ இதோட ஹை வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல். இப்போ எடுத்தீங்கன்னா ஸோ முதல்லயே ஒரு ரவுண்டு இங்க இருந்து போன மார்க்கெட் அகெயின் வந்து ஒரு பவுன்ஸ் பேக். ஸோ இப்போ அகெயின் வந்தா இப்போ இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணுது அப்படின்றப்ப மினிமம் இந்த 618 வரையும் வரலாம், மேக்ஸிமம் இந்த 886 ரேஞ்ச் வரையும் மார்க்கெட் இறங்கி வரலாம். ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் இதுலயும் ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து பிளாட் பண்ணிக்கலாம். எப்ப அப்படின்னா இந்த லோ கட் பண்ணிட்டா, அதாவது இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டா we can draw a ஹார்மோனிக் பேட்டர்ன். இங்க பாத்தீங்கன்னா இதை வந்து புல்லிஷ் ஷார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஷார்க் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ஏ லெவல், அதாவது இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி மேல போயிருக்கு மார்க்கெட். ஸோ அதனால ஷார்க் அப்படின்னு சொல்லுவோம். 886. ஸோ இந்த லெவல் ஆஃப் ரேஞ்ச் வந்து இப்போ இங்க இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகலாம். ஸோ மார்க்கெட் ஃபால் ஆனா இதை பிரேக் பண்ணிட்டு இந்த லெவல் வரையும் வந்துட்டு அகெயின் போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே போகலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு இன்ட்ராடேக்கு என்ன தேவை அதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இன்ட்ராடேக்கு 2 சான்சஸ் நம்மளுக்கு. ஸோ ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட். ஸோ ஒரு சான்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், இந்த ஃபாலுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு கீழே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டாவே மார்க்கெட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே போகும். இது ரெண்டுத்துக்கான சான்ஸ் தான். என்டையர் நான் பேரிஷ் வியூவில் இருக்கேன். இப்போ வந்து செல்லிங் சான்ஸ் மட்டும் தான் நான் பார்க்கணும். இப்போ வந்து இதே வந்து யூரோ யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா திரும்பிடுச்சு, மார்க்கெட் வந்து திரும்பி இருந்தது, ஒரு ரெட் கேண்டில் வந்துருந்துச்சு, அதனால நான் ஒரு ரீடெஸ்ட் போகலாம் அப்படின்னேன். பட் இங்க வந்து இன்னுமே ரெட்ல தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், அப்போ நம்ம இந்த செட்ல சப்போர்ட் கிடைச்சா மார்க்கெட் மே கெட் பேக். ஸோ இந்த இடத்துல இருந்து ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு பவுன்ஸ் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து போனாலும் அதே அகெயின் சேம் தான். இந்த ரேஞ்சில இருந்து ஒரு 618 அங்கிருந்து மார்க்கெட் வந்து மே ஃபால். ஓகேங்களா? இட் மே ஃபால் டுவர்ட்ஸ் டவுன். ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் நடக்கலாம். இது வந்து என்னோட ஜஸ்ட் வியூ தாங்க. மார்க்கெட் வந்து நம்ம நினைக்கிறது கிடையாது. அங்க என்ன நடக்குதோ அதுக்கு அடுத்த ரியாக்ஷன் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இங்கேயும் அதே தான். எனக்கு இங்க செல்லிங் சான்ஸ் இந்த ஏரியாவில் வந்தா ஐ வில் கன்சிடர் ஆஸ் எ லோ ரிஸ்க் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 45. ஸோ டார்கெட் வந்து கண்டிப்பாக 1:2 எதிர்பார்க்கலாம். ஸோ ஐ மே கெட் திஸ் ஆஸ் அ டார்கெட். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஜிபிபி யூஎஸ்டிலையும் இருக்கு. சரிங்களா? இது வேணா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இங்கிருந்தே நான் செல் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செல் பண்ணுங்க. பட் உங்க ஸ்டாப் லாஸ் பெருசாகும். எப்பயுமே வந்து எவ்வளவு கம்மியா உங்களால ஸ்டாப் லாஸ் வாங்க முடியுன்றத பாருங்க. இன்கேஸ் ரிவர்ஸ் ஆச்சுனாலும் இந்த ஜோன்ல எங்க வந்தாலும் நீங்க செல் பண்ணலாம். மேபி டவுன் ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? வில் சி. இப்ப எல்லாமே பேஸ் அண்ட் கோட் கரன்சில வந்து பார்த்தோம், ஜிபிபி யூஎஸ்டி. இப்போ வந்து யூஎஸ்டியோட அடுத்த ஒரு கரன்சியை சேர்த்து பார்க்கலாம். அது வந்து யூஎஸ்டி கேட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ் டாலர், கெனடியன் டாலர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் வீக்லி தான், ஒண்ணுமே இல்லைங்க. இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்க போகுது, அவ்வளவுதான். அது வந்து அப் சைட்ல இருந்தது, இது வந்து டவுன் சைட்ல இருக்கு, அவ்வளவுதான். இப்போ வீக்லி சார்ட்டை பொறுத்த வரையும் சப்போர்ட் இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் வந்துருக்குங்க. இப்போ அதுல ரெசிஸ்டன்ஸா பார்த்தோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட். மார்க்கெட் எனி டைம் கேன் பவுன்ஸ் ஃப்ரம் ஹியர். ஓகேங்களா? இந்த சப்போர்ட்ல இருந்து கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு மேல பவுன்ஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஸ்டிப் ஃபால் இல்லைங்களா, கண்டினியூஸா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பிரேக் பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2 வாட்டி டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லோ அகெயின் இந்த லோ, இப்போ இங்கேயும் டெஸ்ட் பண்ணிருக்கு, ஒரு பவுன்ஸ் போயிட்டு கூட கீழே வரலாம். ஸோ இது ஜஸ்ட் அசம்ஷன் தான். லோ டைம் ஃப்ரேம்ல என்ன இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ இன்னொன்று என்னன்னா, சேம் டாப் வந்து டபுள் டாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது 2015, 16லயும் 20லயும் ஆல்மோஸ்ட் 4 இயர் இந்த ரேஞ்ச் வந்து டபுள் டாப் ஆயிருக்கு. அதனால இந்த டார்கெட் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். எப்படி பிளான் பண்ணுவோம்? டபுள் டாப் இல்லைங்களா?
வாட் வி சி ஹியர் இந்த டபுள் டாப் அப்படின்றதுனால மறுபடியும் இவ்வளவு தூரம் வரும். உண்மைதாங்க, இவ்வளவு தூரம் வரலாம். பட் இப்போ என்ன நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத பார்த்துப்போம். வீக்லியில வியூ வச்சுட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணோம்னா அது பொசிஷனலா வருஷ கணக்குல போகும். எங்கேயே நீங்க பார்த்துருப்பீங்க 4 வருஷம் ஆச்சு. ஸோ அகைன் இந்த டார்கெட் வர இன்னும் ஒரு 4 இயர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை விட்டுருங்க. இன்ட்ராடேல உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இல்லை ஷார்ட் டேர்ம் வீக்லியில என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் போட்டுங்க. இப்போ நம்ம வந்து திருப்புறோம். அடுத்த டைம் ஃப்ரேமுக்கு வந்து 4 ஹவருக்கு வந்து மாறுறோம். ஸோ 4 ஹவருக்கு மாறதுக்கு முன்னாடி வீக்லியில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிற மாதிரி தோணுது. அந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கலாம். மேபி யூஸ் ஆகும். ஸோ அப்படி வச்சுக்கோங்க. மேபி நாட். Connect all the highs. Okay, in the range of maybe I'm not right. So in the range actually வரணுங்க. இந்த ஐ தான் வந்து வரணும். ஸோ அகெயின் இந்த ஐ வரணும். இந்த ஐ நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா எனக்கு இன்னொரு ஸ்விங் வரணுங்க. இன்னொரு ஸ்விங் வந்தால் இந்த ஐ எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த 2 ஸ்விங் இருக்கட்டும். ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுங்க. எப்படி இருக்கட்டும். இப்போ வந்து ஐ மூவ் இன்டு 4 hour. 4 hour பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடமே சப்போர்ட் தான். இன்னும் நான் சப்போர்ட் தேடணும்னு அவசியம் இல்லை. இந்த ரேஞ்சே ஃபுல்லாவே சப்போர்ட் தான். இப்போ எப்படி ட்ரேட் பண்றது? இது ஒரு சப்போர்ட்ல நிக்குது, கீழே போகுமா மேலே வருமான்னு தெரியாத ஒரு லெவல். பட் இங்க ஒரு விஷயம் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கண்டினியூஸா வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிட்டு இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹை போக ட்ரை பண்ணிருக்கு, அகைன் ஒரு லோ. இப்போ மெதுவா வந்து ஹை ஃபார்ம் ஆயிட்டு அகைன் ஒரு லோ. இப்போ ஒரு நல்ல ஒரு போன வீக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில், சாரி போன 4 hour பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில். அதோட கண்டினியூஷனா ஒரு கிரீன் கேண்டில் வந்துட்டு இருக்கு, ரெட் கேண்டில் வந்துட்டு இருக்கு கீழே. ஸோ இப்போ நான் டெக்னிக்கலா நான் பார்த்தேன் அப்படின்னா மேபி இதை வந்து சப்போர்ட்டா கன்சிடர் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி நான் வந்து பாக்குறேங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பாருங்க, இதுதான் இப்போ இந்த பேட்டர்னுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா இந்த ஐயை பிரேக் பண்ணா மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃபர்தர் புல்லிஷ். ஓகேங்களா? இதுதான் இந்த பேட்டர்னோட ஆக்சுவல் ரூல்ஸ். ஓகேங்களா? இந்த ஐயை பிரேக் ஆனப்போ தான் நம்ம இந்த லெவலை வந்து எஸ்எல்லாம் போட்டுட்டு ட்ரேட் லாங் போக முடியும். இப்போ 4 hourன்றதுனால வீக் ஃபுல்லா அடுத்த வீக் ஃபுல்லாவே இதுவே நடக்கலாம், இந்த ரேஞ்சே நடக்கலாம். ஸோ இப்போ வந்து 4 hour எடுத்துட்டோம் இல்லைங்களா? ஸோ 4 hourல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளாட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீக்லி எடுத்துருவோம், இல்லை வில் சேஞ்ச் த கலர், லெட் இட் பி கிரீன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் டிரா பண்ணிக்கிறீங்க. இது வேற எதுவும் சப்போர்ட் இல்லைங்க. நீங்க போனீங்கன்னாலும் ரொம்ப ப்ரீவியஸ் ஹிஸ்டரிக்கு போகணும். அதனால இந்த கரண்ட் சப்போர்ட்டே வந்து எடுத்துக்கோங்க. I'm taking this current support. இந்த இடத்த வந்து எடுத்துப்போம். We'll change the yes. இப்போ இந்த லெவல் சப்போர்ட், அப்படியே இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸுங்க. 4 hour வந்து லெவல் இது. ஓகேங்களா? இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சப்போர்ட். சரிங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இப்போ மார்க்கெட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ட்ரேட் பண்ண முடியாது நம்மளால. 4 hour பொறுத்தவரையும் இந்த இடத்துல ட்ரேட் கிடையாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்லயும் இல்லை, சப்போர்ட்லயும் இல்லை, நடுவில் இருக்கு. நீங்க வந்தா பை ட்ரை பண்ணலாம், இல்லை இங்க போனா இன்னொரு வாட்டி செல் ட்ரை பண்ணலாம். இன்னொரு வாட்டி கீழே வந்து கூட மேலே மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து 4 hour ரேஞ்ச் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வில் மூவ் ஆன் டு 30 minutes. பிஃபோர் மூவிங் 30 minutes இங்கேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த ஹையை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹையை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ மேபி இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ள வருது. ஸோ அகெயின் ஒரு லோ வந்துட்டு கூட பிரேக் பண்ணலாம், இல்லை கீழேயும் பிரேக் ஆகலாம். ஸோ வில் வெயிட் 30 minutes பார்த்துடலாம். அண்ட் 4 hours கம்மிங் வீக்ல என்ன நடக்குதுன்றதையும் பார்த்துக்கலாம். சப்போர்ட் போட்டாச்சு, ரெசிஸ்டன்ஸ் போட்டாச்சு, ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியாச்சு. வில் மூவ் இன்டு 30 minutes. ஸோ 30 minutes பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த இடம் பாருங்க. இப்போ இங்கேயுமே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேயுமே ஒரு ட்ரெண்ட் லைன் தான் இருந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டு அகெயின் ஒரு புல் பேக், அகெயின் ஒரு டவுன். இப்போ பாருங்க, ஸ்லோவா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுது. புரியுதுங்களா? இந்த இடம் பாருங்க,
மார்க்கெட் வந்து அப் மூவ் கொடுத்துட்டு இப்ப பாருங்க ஸ்லோவா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸ்லோவா ரெக்கவர் ஆகுது. இப்போ ஒரு டவுன்ஃபால் வருது. இன்கேஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணா வி வில் கோ லாங். இன்ட்ராடேல நான் சொல்றேங்க. இன்கேஸ் இந்த பர்டிகுலர் ஹையை பிரேக் பண்ணா ஐ வில் பி கோயிங் லாங். அப்படி இல்லை அப்படின்னா வில் டூ ஒன் திங். ஸோ இங்கிருந்து ஒரு அப் மூவ் நடந்திருக்கு இல்லைங்களா, அப்போ டவுன்ஃபால் நடந்துட்டு இருக்கு சரிங்களா. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து அகெயின் இந்த லோவை சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் ஏதாச்சும் இங்க ஃபார்ம் ஆச்சு, ஹெட் அண்ட் ஷோல்டர் இல்லை டபுள் பாட்டம் அப்படின்னா நம்ம லாங் போகலாம். இப்படி ஒரு மூவ்மெண்ட் நடந்தாலும் லாங் போகலாம், ஏன் டபுள் பாட்டமாக கூட இருக்கலாம் சரிங்களா. அப்புறம் வந்து ரீடச் பண்ணிட்டு போகலாம். எனிவே இந்த மூவ்மெண்ட் நடந்தா லாங் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட் மேலே போயிட்டு இதை பிரேக் பண்ணா ரீடெஸ்ட்ல பை பண்ணலாம் சரிங்களா. இதுல இமிடியட் ட்ரேட் கிடையாதுங்க, வெயிட் பண்ணணும். இந்த ஹை பிரேக் ஆகணும், ரீடெஸ்ட் வந்தா பை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்க ஒரு மைக்ரா போட்டுக்கோங்க, அடுத்து இங்க வரப்ப இன்னொரு மைக்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் ஸ்டார்ட் மூவிங் அப், யூ ஸ்டார்ட் ஆடிங் யுவர் லாட்ஸ். இப்போ லாட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து மார்க்கெட் போக போக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இப்போ இமிடியட்டா யூஎஸ்டி கேட்ல டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது. டோன்ட் டேக் இமிடியட் டிசிஷன் ஆன் யூஎஸ்டி கேட் சரிங்களா. வில் சி எது நடக்கும்ன்றத, என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகுங்க. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆனீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா. எனிவே இது நடக்கலாம், இது கூட நடக்கலாம், கண்டிப்பா ட்ரெண்ட் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வாட்டி ஓகேங்களா. இல்ல இதுவும் நடக்கலாம். எப்படினாலும் நான் புல்லிஷ்ல தான் இருக்க போறேன், பேரிஷ் நான் போறது இல்லை. ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சுங்க, இன்கேஸ் இது வந்து பிரேக் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிட்டு கண்டினியூஸா இங்க பேரிஷா இருக்கு, அப்புறமா லோவர் லோ கிரியேட் பண்ணுதுன்னா ஐ வில் பி கோயிங் செல், அதர்வைஸ் ஐ வில் நாட் பி செல் சைட். இப்போ வந்து இது எந்த டிசிஷனும் கிடையாதுங்க, வெரி கிளியர். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரையும் எந்த டிசிஷனும் கிடையாது. இன்கேஸ் இந்த ஐயை உடைச்சா பை போலாம், இன்கேஸ் இந்த லோ அடிச்சுட்டு திரும்பி பை பேட்டர்ன் போட்டா பை போலாம். பை மட்டும் தான், செல் கிடையாது. இன்கேஸ் அது வந்து மார்க்கெட் செல் ஆயிடுச்சுனால எனக்கு கவலை இல்லை, அடுத்த வேற ஸ்கிரிப்ட் அனலைஸ்ல வேற என்ட்ரிஸ் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. இது வந்து யூஎஸ்டி கேடோட ஸ்டேட்டஸ்ங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஐயை உடைக்கிற வரையும் எதுவும் பண்ணாதீங்க. அகெயின் இந்த லோ உடைச்சு இங்க பேட்டர்ன் போட்டு ரிவர்ஸ் ஆனா பை பண்ணிக்கோங்க. டில் திஸ் ட்ரெண்ட் லைன் ஆஸ் அ டார்கெட். ஸோ உங்களுக்கு தெரியும்ல, ஆல்ரெடி நம்ம இதுல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் போட்ட மாதிரி தான் இப்போ இங்க ரெசிஸ்டன்ஸ் போட போறோம். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். So again, this is one more resistance. Again, there may be a chance இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வரலாம். அதனாலதான் சொன்னேன், ஒருவேளை மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு அகெயின் வந்தாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரையும் வருங்க. இந்த ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா பை பண்ண ஆரம்பிச்சிருங்க, இந்த லெவல் வந்து டார்கெட்டா வச்சுக்கோங்க. இதுதான் கமிங் வீக் ஈரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி அண்ட் யூஎஸ்டி கேடோட வியூஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் கோர்ஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பின் பண்ணுங்க, நான் அதுக்கான டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ.